தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் திலீபன் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ராமலிங்கம், வடிவேல், ஓவியர் பாலு, வழக்குரைஞர் இளஞ்சேரன், சசிகுமார், புத்தன் பிரியன், தென்னரசு, கலைவாணன், பேந்தர் பழனி, விடுதலை ராஜேந்திரன், பிருந்தா அருள், ஜனதா, ராஜலட்சுமி வெற்றிவேல், விஸ்வதாஸ், வெங்கடேசன், அருள் வளவன், செல்வ பிரபாகரன் ஆகிய தோழர்களே, நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற நகர செயலாளர் கு இமயன் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்கள் சு மலைச்சாமி, வீர பொன்னிவளவன், ஏ தனஞ்செழியன், இரா பெரியார், வீர விடுதலை செல்வன், சேந்தநாடு அறிவுக்கரசு ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நினைவேந்தல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இரா மாசிலாமணி அவர்களே, நமது கட்சியின் முன்னணி தோழர்கள், மூத்த முன்னோடிகள் சீராளன், வெற்றி செல்வன், சூக்கா விடுதலை செழியன், ஜே குணவழகன், ஓடூர் செல்வம், ஐயா கரிகாலன், நன்மாறன், இரணியன், எழில்மாறன் ஆகிய தோழர்களே மற்றும் ஒன்றிய நகர செயலாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் ரவிக்குமார் அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளின் முன்னணி பொறுப்பாளர்களே, நகர நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற கோ ஆறுவளவன் அவர்களே மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த ஐயா ஓவியர் குருபஞ்சராவ் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அதேபோல ஜெய்பீம் முத்தழகன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவரையும் நினைவு கூர்ந்து அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஐயா குருபஞ்சராவ் அவர்கள் தலை சிறந்த ஓவிய கலைஞர். தமது கடைசி வாழ்நாட்கள் முழுவதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். இந்த இயக்கத்தையும் குறிப்பாக என்னையும் அவர் உளமாற நேசித்ததை நாம் அறிவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படம், தந்தை பெரியாருடைய திருவுருவப்படம், என்னுடைய படம் என்று அவருடைய கைவண்ணத்தால் அழகிய ஓவியங்களை வரைந்து எனக்கு பரிசளித்திருக்கிறார். அது மறைந்த தந்தை தொல்காப்பியன் அவர்களின் திருவுருவப்படத்தையும் வரைந்து எனக்கு நினைவாக கொடுத்திருக்கிறார். முதுமையான வயதிலும் கூட அவருடைய ஓவியம் தீட்டும் ஆற்றல் வியப்பளிக்கக்கூடிய வகையில் மிக நேர்த்தியாக இருந்ததை நாம்
கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். இத்தனை வயதிலும் கூட எப்படி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் என்று நான் வியந்து அவரிடத்தில் பல முறை கேட்டிருக்கிறேன். உடல் பருமன் கூட அவருக்கு ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. அதைவிட முக்கியமாக இளைஞர்களிடையே இருக்கிற அந்த துடிப்பு, வற்றாத அந்த உணர்ச்சி கடைசி வரையில் அவரிடத்திலே இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. சற்றும் எதிர்பாராத நிலையிலே நம்மை விட்டவர் பிரிந்து விட்டார். அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீர வணக்க நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பலமுறை நாம் திட்டமிட்டும் பல்வேறு காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கு இந்த வீர வணக்க நிகழ்வை நடத்தக்கூடிய சூழல் அமைந்தது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இல்லை என்றால் அது ஒரு நெருடலாகவே இருந்திருக்கும். அது ஒரு குற்ற உணர்வாகவே இருந்திருக்கும். இந்த இயக்கத்தையும் தலைமையையும் வெகுவாக நேசித்த இந்த இயக்கத்தின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான ஐயா கோவியர் குருபஞ்சராவ் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய பங்களிப்புகளை போற்றி உங்கள் சார்பில் நான் மீண்டும் ஒரு முறை அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஜெய்பீம் முத்தழகன் அவர்களை பற்றி நம்முடைய டாக்டர் மாசிலாமணி அவர்கள் இங்கே நினைவு கூர்ந்தார். திராவிட இயக்க தோழராக களமாடி பின்னர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஜெய்பீம் என்கிற அடைமொழியோடு இயங்கி வந்ததை இங்கே எடுத்துரைத்தார், நினைவு கூர்ந்தார். அவருடைய குடும்பத்தினருக்கு நாம் இங்கே ஒரு சிறிய தொகையை நம்முடைய ஆறுதலுக்காக வழங்கியிருக்கிறோம். கோவியர் குருபஞ்சராவ் அவர்களின் குடும்பத்தினர் இழப்பீட்டுத் தொகை எதுவும் வேண்டாம் என்று மறுதளித்து விட்டதை தோழர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பொருளியல் ரீதியான வசதி குடும்பத்திற்கு உள்ள சூழலில் இயக்கம் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதே போதுமானது, அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு சிறப்பு செய்வதே போதுமானது என்கிற கருத்தை வெளிப்படுத்தியதாக தோழர்கள் இங்கே சொன்னார்கள். ஐயா குருபஞ்சராவ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மீது, அவருடைய கொள்கைகளின் மீது தீவிரமான பிடிப்பு கொண்டவர் என்பதால் தான் தனது இறுதி மூச்சு காலத்தில், இறுதி நாட்களில், வாழ்நாளின் இறுதி நாட்களில் மிக மிக இளையவனான என்னை அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். எப்போது வந்தாலும் அவரை சந்திக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு வரவேற்பார், ஊக்கப்படுத்துவார். இன்று அவர் நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வேதனையை தருகிறது. அவர் ஆற்றிய பங்களிப்பை இந்த நாளில் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும்
காஷ்மீரிலே நடந்த பயங்கரவாத தாக்குதல், அந்த படுகொலை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கும் அது மிகுந்த கவலையை அளிக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு பகல்காம் என்கிற இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை சற்றும் எதிர்பாராத ஒரு சூழலில் பயங்கரவாத கும்பல் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அதிலே சையத் ஹுசேன் என்கிற ஒரு இஸ்லாமியரும் கூட கொல்லப்பட்டிருக்கிறார். இத்தகைய இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசு மட்டுமல்ல, இந்திய குடிமக்களாக இருக்கிற நாம் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நாம் ஏற்க முடியாது. அதனால்தான் ஈழத்தமிழர்களுக்காகவும் நாம் எண்ணற்ற பல களங்களை அமைத்து போராடி இருக்கிறோம். அது தமிழர்கள் என்கிற பற்றை தாண்டி தமிழ் மக்கள் மீது, சிறுபான்மை சமூகத்தினரின் மீது ஏவப்பட்ட அரச பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற புரிதலில் இருந்தும் சிங்கள பௌத்த பேரினவாத பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் இந்த மண்ணில் போராடி இருக்கிறோம், களமாடி இருக்கிறோம். எத்தனையோ பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். அந்த நடவடிக்கை என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை. மணிப்பூரில் நடக்கிற அரசு பயங்கரவாதத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. அந்த வன்முறை வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நேற்று நான் செய்தியாளர்கள் சந்திப்பிலே சத்தீஸ்கர் மாநிலத்திலே பழங்குடி மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அரசு பயங்கரவாதத்தையும் நாம் கண்டித்திருக்கிறோம். அங்கே மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்று நமது ஒன்றிய அரசு ராணுவ துருப்புகளை கொண்டு வேட்டையாடி வருகிறது. அதிலே 90 விழுக்காடு பாதிக்கப்படுகிறவர்கள் அப்பாவி உழைக்கும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மக்கள் தான். இப்போது கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதுவும் அரசு பயங்கரவாதம் தான். நக்சல்வாதிகள் என்று மாவோயிஸ்டுகளை அடையாளப்படுத்தி அல்லது அந்நியப்படுத்தி அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று அரசு முன்னெடுத்திருக்கிற நடவடிக்கைகளை நாம் விமர்சிக்கவில்லை. ஆனால் ஒன்று, அவர்கள் நாங்கள் ஆயுதங்களை கையளிக்க தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்த பின்னரும் கூட அவர்களோடு பேசுவதற்கு நமது அரசு, ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதை நாம் எப்படி சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேனா? குதிக்கிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள். எப்படி சொல்லலாம்? இந்த நேரத்தில் இந்தியர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டாமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்திய மக்கள் அனைவரும் இந்தியர் என்கிற உணர்வோடு ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும் என்பதிலே நமக்கு துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் நாள்தோறும் செய்கிற வேலை என்ன? பாரதிய ஜனதா கட்சி, RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் நெஞ்சிலே கை வைத்து சிந்திக்க வேண்டும். இந்திய மண்ணில் வசிக்கக்கூடிய அனைவரையும் இந்தியர்களாக அணிதிரட்டுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்?
நீங்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் பாகுபடுத்தி பகை மூட்டி வெறுப்பை விதைத்து வன்முறை வெறியாட்டத்திற்கு வித்திடுகிறீர்களா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? இஸ்லாமியர்கள் யார்? அந்நியர்களா? அராபியர்களா? இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தானே, இந்தியர்கள் தானே. அவர்களை அந்நியர்களைப் போல ஒவ்வொரு நாளும் சித்தரித்துக் கொண்டிருப்பது எப்படி இங்கே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கும்? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியல்! இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே பகையை மூட்டுகிறீர்கள். கிறிஸ்தவர்களை எல்லாம் மதம் மாற்றக்கூடிய அந்நிய சக்திகள் என்று முத்திரை குத்துகிறீர்கள். தேவாலயங்களில் தாக்குதல் நடத்துகிறீர்கள். பைபிளை கொளுத்துகிறீர்கள். எப்படி இங்கே இந்தியர் ஒற்றுமை உருவாகும்? எப்படி இங்கே மத நல்லிணக்கம் தழைக்கும்? இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை வளர்க்கிறீர்கள். இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலே பகையை ஊட்டி விடுகிறீர்கள். இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் இடையிலே மதத்தின் அடிப்படையிலே பகையை மூட்டுகிறீர்கள். அப்பாவி இந்து மக்கள் அதையும் நம்பி வன்முறைகளில் ஈடுபடும் அவலம் இங்கே தொடர்கிறது. இந்துக்களாயிருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்களாய் வாழ வேண்டும், இந்தியர்களாய் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்றல்லவா பிஜேபி பேசியிருக்க வேண்டும். இத்தனை ஆண்டு கால பிஜேபி அரசியல் வரலாற்றில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், சகோதரர்கள் தான் என்று என்றைக்காவது எந்த தலைவராவது மேடையிலே பேசியது உண்டா? சான்றுகள் உண்டா? எப்படி இஸ்லாமியர்கள் அந்நியர்களாகி விடுவார்கள்? அவர்களுக்கு எதிரான பகையை மூட்டுவதில் நீங்கள் குறியாக இருக்கிறீர்களா இல்லையா? இது எவ்வளவு பெரிய தீங்கான அரசியல்! காந்தியடிகளுக்கும் நமக்கும் கருத்தியல் முரண் உண்டு. ஆனால் அந்த காந்தியடிகள் இந்த நாடு பிரிந்த போது, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொண்ட போது, ரத்த களரி நிகழ்ந்த போது, வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது, இந்துக்களும் முஸ்லிம்களும் மோதிக்கொள்ள வேண்டாம், நாம் அனைவரும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட வெவ்வேறு பானைகள் என்று சொன்னாரா இல்லையா? சகோதரத்துவத்தை வலியுறுத்தினாரா இல்லையா? அதற்காகத்தானே நாத்ராம் கோட்சே காந்தியை சுட்டுக் கொன்றான். அந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தியதற்காகத்தானே. அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை இதுதானே தொடர்கிறது. இதுதானே தொடர்கிறது. இப்படி சகோதரத்துவத்தை சிதைத்துக் கொண்டே இங்கு பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கூச்சலிடுவது நகைமுரணாக இல்லையா? வேடிக்கையாக இல்லையா? இது கேலி கூத்தாக இல்லையா? சவுதி அரேபியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த மோடி அவர்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது என்றதும் அந்த பயணத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்புகிறார். திரும்பிவிட்டார். செய்தியாளர்களை சந்திக்கிறார், அமைச்சர்களை சந்திக்கிறார். பாகிஸ்தான் மீது இந்தியா கடும் நடவடிக்கை எடுக்கப் போகிறது, மோடி ஆலோசிக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களிலே ஊதி பெருக்கப்பட்டது. அதன் பிறகு மோடி என்ன செய்தார்? காஷ்மீருக்கு போனாரா? பீகாரிலே போய் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். 26 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது அவருக்கு ஒரு பொருட்டாக இல்லை. வயிறு எரியாதா? எண்ணி பார்க்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனால் போதுமா? பிரதமர் போனால் குடிமூழ்கி போய்விடுமா? ஒரு நாள் தேர்தல் பரப்புரையை தள்ளி வைத்தால் என்ன? 26 பேர் உயிரை விட தேர்தல் பரப்புரை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? இதை இன்றைக்கு நாம் பேசுவதற்கு நமக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன டெல்லியிலே ஆட்சிக்கு வந்து விட போகிறதா? பாரதிய ஜனதாவின் வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் தடுத்து விடுமா? பாதித்து விடுமா? பாதிக்க செய்து விடுமா? ஒன்றும் கிடையாது.
எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் தானே சொன்னீர்கள் ஆர்டிகிள் 370 அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது என்று சொன்னது நீங்கள் தானே. நீக்கினீர்களா இல்லையா? நீக்கிய பிறகு என்ன சொன்னீர்கள்? அமைதி நிலவுகிறது, ஜனநாயகம் தழைக்கிறது, சுற்றுலா பயணிகள் எல்லாம் சுதந்திரமாக போய் வரலாம். அந்த பேச்சை நம்பித்தானே பொதுமக்கள் அங்கே போனார்கள். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கிய பிறகும், ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்த பிறகும் அங்கே பொதுமக்களை சுட்டுக் கொல்கிறார்கள் என்றால் பயங்கரவாதம் இன்னும் இருக்கிறதா இல்லையா? ஆர்டிகிள் 370க்கும் அங்கே நடக்கிற பயங்கரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதுதானே அதற்கு பொருள். அரசமைப்பு சட்டம் 370 உறுப்பு எண் 370 அவர்களுக்கு தனி உரிமையை தந்தது, அவ்வளவுதான். அந்த மண்ணிலே நாம் போய் நிலம் வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது, சொந்தமாக பங்களா கட்ட முடியாது. அதுதான் மோடி அமித்ஷாவுக்கு பிரச்சனை. அவருடைய நண்பர் அதானி அங்கே பங்களா வாங்கி கட்டி அங்கே சுதந்திரமாக உழவ விரும்பினார். அதானி அம்பானிகளுக்கு அங்கே நுழைய முடியவில்லை, அதுதான் பிரச்சனை. முதலீடு செய்ய முடியவில்லை, அதுதான் பிரச்சனை. அங்குள்ள கனிம வளங்களை சுரண்ட முடியவில்லை, அதுதான் பிரச்சனை. பன்னாட்டு நிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து இறக்க முடியவில்லை, அதுதான் பிரச்சனை. ஆர்டிகிள் 370 நீக்கிவிட்டார்கள். இப்போது அதானி போய் அங்கே எத்தனை ஏக்கர் புல்வெளிகளையும் பசுமை வெளிகளையும் விலைக்கு வாங்க முடியும்? ஜம்மு காஷ்மீரையே விலைக்கு வாங்க முடியும். அதற்காகத்தான் அவர்கள் கதவுகளை திறந்து விட்டார்கள். முன்னாள் மேஜர் ஜெனரல் பஷி என்பவர் சொல்லியிருக்கிறார், 1,80,000 துருப்புகளை அவர்கள் குறைத்து விட்டார்கள். ராணுவ செலவை மட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் பாதுகாப்புக்காக எல்லை ஓரத்திலே நின்றவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டார்கள். இது யார் சொன்னது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவரா? அவர் திமுகவை சார்ந்தவரா? ராணுவத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர், பணியாற்றியவர். எதற்காக 1,80,000 ராணுவ வீரர்களை அங்கிருந்து நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அல்லது வெளியேற்ற வேண்டும், ஆட்குறைப்பு செய்ய வேண்டும்? இந்த கேள்விகள் எழாதா? இந்த அடிப்படையிலே அரசியல் காரணங்களுக்காக நம்முடைய ஆதங்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். உங்களுக்கு இருக்கிற அதே சொன்னீர்களா? முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுகிறார்கள். உமர் அப்துல்லாவை படகி விலக சொன்னீர்களா? உமர் அப்துல்லா ஒரு யூனியன் டெரிட்டரியின் முதலமைச்சர், எந்த அதிகாரமும் கிடையாது. யூனியன் டெரிட்டரி என்றால் பாண்டிச்சேரி மாதிரி, யூனியன் என்றால் டெல்லியிலே இருக்கிற அரசாங்கம், டெரிட்டரி என்றால் நிலப்பரப்பு. நேரடியாக டெல்லியிலே அரசாங்கம் இருக்கிறதே அந்த அரசாங்கத்துக்குரிய நிலப்பரப்பு என்று பொருள், மாநிலம் என்று பொருள், பிரதேசம் என்று பொருள். தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது, இது யூனியன் டெரிட்டரி. இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிவிட்டீர்கள், லடாக் பகுதியை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிவிட்டீர்கள். ஜம்மு காஷ்மீரில் மட்டும் சட்டமன்ற அமைப்பை உருவாக்கி தேர்தலை நடத்தி இருக்கிறீர்கள். அந்த தேர்தலில் உங்களால் ஜெயிக்க முடியவில்லை. மீண்டும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா தான் ஜெயித்து வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். ஆனால் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் எப்படி பயங்கரவாதத்தை தடுக்க முடியும்? பார்டர் செக்யூரிட்டி யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது? எல்லையோர பாதுகாப்பு, பயங்கரவாத தடுப்பு யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது? மாநில அரசின் கட்டுப்பாட்டிலா? எப்படி குதர்க்கமாக பேசுகிறார்கள்? கள்ளச்சாராய வருந்தி 40 பேர் உயிரிழந்தார்கள் என்பது பெரும் துயர செய்தி. கடுமையாக கண்டித்திருக்கிறோம். அதற்காகவே மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்து மதுக்கடைகளை மூடுங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதில் இன்னும் உறுதியாக இருக்கிறோம்.
இதற்கும் அந்த பயங்கரவாதத்திற்கும் என்ன தொடர்பு? அது எவ்வளவு மோசமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. அவரே ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வருகின்றன. பாதுகாப்புத்துறையின் தோல்விதான் இதற்கு காரணம். அதைவிட முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி, நானாவது விலகுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தேன். அவர் மோடிக்கு ஆணையிடுகிறார், அவரை நீக்குங்கள் இந்த பதவியில் இருந்து. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர். ஏன் அவரை உங்களால் விமர்சிக்க முடியவில்லை? திருமாவளவன் என்றால் இளக்காரம். அதெல்லாம் அந்த காலம். விடுதலை சிறுத்தைகளை இளக்காரமாக பார்த்த காலம் அந்த காலம். தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இன்றைக்கு நாங்கள் பொதுமக்களின் அங்கீகாரத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் மகத்தான வெற்றியை பெற்று, உங்களின் நல்லாதரவோடு வெற்றியை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். அதையும் தாண்டி அண்டை மாநிலங்களிலும் இன்றைக்கு இந்த சிறுத்தை கொடி பறந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மகாராஷ்டிராவிலும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த இயக்கத்தில் நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் என்று தாமாக முன்வந்து இணைந்து செயல்படுகிறார்கள். ஒரு காலம் வடக்கே இருந்து தலித் தலைவர்களை நாம் இறக்குமதி செய்தோம். அந்த நிலை இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கிறது. வடக்கே இருக்கிற தோழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு சிறுத்தைகள் இயக்கம் வேண்டும், அந்த கொடி வேண்டும் என்று வருகிறார்கள். அப்படி ஒரு தாக்கத்தை இன்றைக்கு அரசியல் அரங்கிலே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை பூரிப்போடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. எப்படியாவது நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று பல சக்திகள் பல முனைகளில் இருந்து பல சதிகளை தீட்டி பார்த்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சராசரியான ஒரு தேர்தல் கட்சி அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்போது கூட நாம் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் மே 31ஆம் தேதி வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பேரணியை நாம் திருச்சிராப்பள்ளியில் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறோம். வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்த மண்ணின் கவனத்தை ஈர்த்தது. ஒட்டுமொத்த அரசியல் அரங்கில் மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் உரையாடலுக்கு வித்திட்டது. எனதருமை தோழர்களே, அவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரள வேண்டும். தேர்தலுக்காக அல்ல. தேர்தல் நேரத்திலே சில பேர் கூட்டம் கூட்டி காட்டுவார்கள், அது பேரம் பேசுவதற்காக. நாம் தேர்தல் பேரத்திற்காக களங்களை அமைக்கக்கூடியவர்கள் அல்ல. அது நமக்கு 4வது 5வது இடத்தில் தான் தேர்தல் என்பது. இந்த நாட்டின் நலன்களை முன்னிறுத்தி, சிறுபான்மையினரின் பாதுகாப்பை முன்னிறுத்தி, சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை எதிர்த்து மதசார்பின்மை என்கிற மகத்தான கோட்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நாம் திருச்சிராப்பள்ளியிலே கூட இருக்கிறோம், திரள இருக்கிறோம், அணிதிரள இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சகோதரத்துவத்திற்கும் சமத்துவத்திற்கும்
மதசார்பின்மைக்கும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான கோட்பாடுகள், உயிர் மூச்சான கோட்பாடுகள், செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை, புளூரலிசம் என்கிற பன்மைத்துவம், பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சான கோட்பாடுகள். அதே போல சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே பிரியாம்பிள் என்கிற அந்த பகுதியிலே இந்த சொல்லாடல்கள் இடம்பெற்றுள்ளன. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. சகோதரர்களாக இந்த மண்ணில் நாம் வாழ வேண்டும், அந்த சகோதரத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மண்ணில் சமத்துவம் தழைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய அந்த கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம், வீர சாவர்கரின் வாரிசுகளின் நோக்கம். மதசார்பின்மைக்கு ஆபத்து. அது முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை. இதை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. நாம் முஸ்லிம்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறோம் என்பதை விட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய முதன்மையான கடமை. அவர்கள் அம்பேத்கருக்கு சிலை வைப்பார்கள், ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கருக்கு மாலை அணிவிப்பார்கள், மலர் தூவுவார்கள், அவர் காலடியை தொட்டும் வணங்குவார்கள். இவை அனைத்தும் 100 விழுக்காடு நாடகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் அவர்களின் உண்மையான நோக்கம். அதை நீர்த்து போகச் செய்வதுதான் அவர்களின் இறுதி இலக்கு. அதுதான் சமூக நீதியை நமக்கு தருகிறது, அதுதான் சுதந்திரத்தை நமக்கு தருகிறது, அதுதான் சமத்துவத்தை பேசுகிறது, அதுதான் சகோதரத்துவத்தை பேசுகிறது, அதுதான் பன்மைத்துவத்தை பேசுகிறது. பல மதங்களும் இருக்கலாம், பல மொழிகளும் இருக்கலாம், பல இனங்களும் இருக்கலாம் என்கிற அந்த பன்மைத்துவம். இவர்கள் ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே தேசம், ஒரே மொழி. பல மொழிகள் கூடாது, ஒரு மொழிதான் இருக்க வேண்டும், இந்தி தான் இருக்க வேண்டும். பல மதங்கள் இருக்கக்கூடாது, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், இந்து மதம் தான் இருக்க வேண்டும். பல கலாச்சாரங்கள் கூடாது, ஒரு கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும், அது பார்ப்பன கலாச்சாரம் தான் இங்கே இருக்க வேண்டும். இதுதானே RSS இந்துத்துவ அஜெண்டா. சிவனை காப்பாற்றுவதோ திருமாலை காப்பாற்றுவதோ அவர்களுடைய அஜெண்டா அல்ல. திருவிளையாடல்களை பரப்ப வேண்டும் என்பதோ, தசாவதாரங்களை பேச வேண்டும் என்பதோ இந்துத்துவா அல்ல. அல்லது ஆதிசங்கரர் முன்வைத்த ஆன்மீக கருத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய இந்துத்துவ அஜெண்டா அல்ல. RSS பிஜேபி முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ அஜெண்டா என்பது வீர சாவர்கர் வகுத்து தந்த கொள்கை, கோட்பாடு. இங்கே பல மதங்கள் இருக்கக்கூடாது, பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, பல மொழிகள் பேசக்கூடாது, மொழி வழி தேசியம் இருக்கக்கூடாது, எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடியவர்களே 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும், 100 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும். தாய்மொழியை மறந்துவிட வேண்டும் மெல்ல மெல்ல. வடவர் கலாச்சாரம் தான், பார்ப்பனர் கலாச்சாரம் தான் இங்கே நிறுவப்பட வேண்டும். நாங்கள் சொல்லுகிற கறியைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. இதுதான் அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா. இதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். ஆனால் அவர்கள் நாம் ஏதோ ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கே எதிராக பேசுகிறோம், அந்த இந்து மக்களின் நம்பிக்கையே நாம் எதிர்க்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள், தந்தை பெரியாரின் பிள்ளைகள். எங்கள் அடிகளை நாங்கள் அளந்து வைக்கிறோம்.
விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டில் எந்த சக்தியாலும் வீழ்த்திவிட முடியாது என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் காய்களை நகர்த்துகிறோம். எனது அருமை தோழர்களே, இந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மகத்தான ஆளுமைதான் நம்முடைய மறைந்த ஐயா ஓவியர் குருபஞ்சராவ் அவர்கள். இந்த கொள்கை புரிதலோடு நம்மோடு களத்தில் நின்றவர்தான் ஜெய்பீம் முத்தழகன். அந்த தோழர்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கம் செலுத்தி மே 31 அன்று திருச்சிராப்பள்ளியில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.